16, 17 வசனங்களை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்து இருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஸோ இந்த கடைசி நாட்களில் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன செஞ்சோன்னா கடந்த வாரத்தில் தியானித்தோம். அந்த கடைசி நாட்கள் அப்படிங்கிறது இயேசுவானவருடைய அந்த முதலாம் வருகை தொடங்கி இரண்டாம் வருகை வரைக்குமான அந்த நீட்சி அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த கடைசி நாட்கள் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம், கள்ள கிறிஸ்துக்கள் என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. கள்ள போதகர்கள் என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம என்ன செஞ்சோன்னா பார்த்தோம். ஸோ கடந்த வாரத்தில் ஒரு சில காரியங்களை வரலாற்றில் இருந்து சில காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 24:5, மத்தேயு 24:5 பார்க்கிறப்போ, என் நாமத்தில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போ ஆண்டவர் அவருடைய முதலாம் வருகையிலே சொன்னார், அநேகர் வந்து என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ இது ஒரு கடைசி காலத்திற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு யோவானும் சரி, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சரி திரும்ப திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய நிருபத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிற எப்போ ஒருத்தர் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்கிறாரோ அப்போ அவர் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை என்ன செய்கிறார், மறுதலிக்கிறார் அப்படின்னு என்ன செய்யணும் அர்த்தம். அநேகர் ஏதோ ஒருத்தர் ஏதோ 2 பேர் அப்படிலாம் இல்லை. அதாவது கிறிஸ்துங்கிற ஒரு அந்த நாமத்திற்கு அந்த பேருக்கு ஒரு மகிமை இருக்குது அப்படிங்கிறத பார்த்த பிசாசு அதை பல இடங்களில் என்ன செய்கிறான்னா பயன்படுத்த ஆரம்பித்தான். இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, கிறிஸ்துவை எந்த அளவுக்கு பின்பற்றினாங்களோ இல்லையோ, நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னவன நிறைய பேர் பின்பற்றினாங்க. அது யூதர்களுக்கும் பொருந்தும். அதுக்கு இன்னொரு இதை பார்க்குறப்போ அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை பார்க்குறப்போ அங்கே கமாலியேல் என்ன செய்கிறாருன்னா சில காரியங்களை சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 36, 37, ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகி யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அநேகர் என்ன செஞ்சாங்க, சிதறடிக்கப்பட்டார்கள். தெயுதாஸ், யூதாஸ் இவங்கெல்லாம் இயேசுவினுடைய நாட்களுக்கு முன்பாக பாருங்க 400 பேர் என்ன செஞ்சாங்களாம், பின்பற்றினாங்களாம். 400 பேர் அவனை என்ன செஞ்சாங்க, பின்பற்றினார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. அதில் நம்ம சமகாலத்தில் பார்க்குறப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டில் நம்ம நினைக்கிறோம் அறிவியலில் வளர்ந்துட்டோம், தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டோம், நமக்கு எல்லாருடைய கைகள்லையும் வேதம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்திலையும் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவன் பேர் என்ன அப்படின்னா டேவிட் கோரேஸ். என்னது? டேவிட் கோரேஸ். அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1959 டெக்சாஸ்ல பிறந்தவன். அவனுக்கு அப்பா இல்லை. ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சைல்ட்ஹுட், குழந்தை பருவத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு கிடைத்த சில காரியங்கள் அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. குழந்தை பருவத்தில் ரொம்ப தடுமாற்றங்கள் மத்தியில் வளர்ந்ததான ஒரு நபர். ஸ்கூல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்ததான ஒரு நபர் தான். ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யறாருன்னா பைபிள் மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா வெர்னான் வேனே ஹோவல். அதுதான் அவருடைய உண்மையான பேர். ஆனா
வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு பைபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு பிறகு தாவீதுனுடைய பெயரையும் கோரேசனுடைய பெயரையும் என்ன செய்யறாருன்னா எடுத்து அதை தன்னுடைய பெயரா என்ன செஞ்சார்னா வச்சுக்கிட்டார். ஸோ அவருக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ரொம்ப கிட்டார் ரொம்ப என்ன செய்யறாருன்னா வாசிப்பார். வாசிச்சு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த நாட்கள்ல 1959 காலகட்டத்துல டெக்சாஸ்ல இருந்ததான அந்த திருச்சபையில பிரான்ச் டேவிடியன்ஸ், அதாவது தாவீதை சேர்ந்தவர்கள், தாவீதனுடைய குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் என்ன செய்யுதுன்னா, ஒரு யூத் குரூப் என்ன செய்து இருக்கு. அந்த யூத் குரூப்ல என்ன செய்யறாருன்னா, அவர் என்ன சேர்றார். லாய்ஸ் ரோடன் அப்படிங்கறதான ஒருவர் தான் அந்த நாட்கள்ல அந்த குழுவினுடைய தலைவரா என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இந்த டேவிட் கோரேஸ் என்ன செய்யறாருன்னா, அந்த வாலிப குழுவுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஈகரா எல்லா காரியங்களும் இருந்து செயல்பட ஆரம்பிச்சார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் எனக்கு என்ன செய்யறாருன்னா என்கிட்ட பேசினாரு. எனக்கு தனிப்பட்ட முறையில சில ரெவலேஷன்ஸ், சில வெளிப்பாடுகளை என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கக்கூடியதான சக நண்பர்கள்ட்ட என்ன செய்யறாருன்னா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார். 1967க்கு பிறகு அந்த குரூப்புடைய லீடர்ஷிப்பை பிடிச்சிட்டு அப்பதான் டேவிட் கோரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரை என்ன செய்யறாருன்னா மாத்திட்டு அவர் அந்த குழுவுல சொல்லக்கூடியதான காரியம் என்ன அப்படின்னா, நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். சோ இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஆண்டவர் என்னை என்ன செய்யறாருன்னா சூஸ் பண்ணி என்னை என்ன செய்யறாருன்னா ஸ்பெஷலா பிரிச்சு எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிள்ல நிறைய ரகசியங்கள் என்ன செய்து இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா முத்திரை போடப்பட்டு இருக்குது. இது என்னன்னா, நீ வாசிச்சேன்னா உனக்கு புரியாது, நீ படிச்சேன்னா உனக்கு என்ன செய்யாது, புரியாது. இங்க இருக்கக்கூடியதான காரியங்களுக்கு விளக்கம் உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா எனக்கு தேவன் அவைகளை என்ன செய்யறாருன்னா வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவானுக்கு எப்படி வெளிப்படுத்தினாரோ, இப்படி சீசர்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினாரோ, அந்த மாதிரி எனக்கு அவர் என்ன செய்யறாருன்னா தனிப்பட்ட முறையில வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை எப்படி சொன்னார்னா, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லல, ஆனா தன்னை கிறிஸ்துவை போல அல்லது கிறிஸ்துவுக்கு சமமானவன் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா காமிச்சிட்டு ஒரு புது டாக்டரின், புது தியரி இதெல்லாம் என்ன செய்யறாருன்னா செய்யறார். சோ இது எல்லாம் செஞ்சு நிறைய நபர்களை என்ன செய்யறாருன்னா அவர் பின்னாடி என்ன செய்யறாருன்னா இழுக்கிறார். ஒரு கட்டத்துல இவர் என்ன செய்யறாருன்னா ஜனங்கள் எல்லாரையும் ஒரு காம்பவுண்டுக்குள்ள என்ன செய்யறாருன்னா வைக்கிறார். நீங்க யாரும் என்ன செய்யாதீங்க, வெளியில போகாதீங்க. இந்த முழு உலகமும் பிசாசுக்குள்ள என்ன செய்து கிடக்குது, சத்ருக்குள்ளுக்குள்ள என்ன செய்து கிடக்குது. அப்போ எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா இங்கே தங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ள எல்லாரையும் என்ன செய்யறாருன்னா தங்க வைக்கிறார். கிட்டத்தட்ட 51 நாட்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஸோ முடிவில் வந்து அதுல எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னா 76 பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த அவரை பின்பற்றினவர்கள இறந்தாங்க அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. அமெரிக்கன் ராணுவம் FBI உள்ள போனப்ப கூட உள்ள போக முடியல. துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 76 பேர் என்ன செஞ்சாங்க, இறந்தாங்க அப்படின்னு என்ன செய்யுதுன்னா சரித்திரம் சொல்லுது. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமா அவர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னா வேத வாக்கியங்களை ட்விஸ்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்லணும். ஆத்தர்ஸ் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா வேதத்துல ஒரு வாக்கியம் எழுதப்பட்டு இருக்குதுன்னா ஆவியானவர் அதை என்ன நோக்கத்தோடு கூட எழுதினாரோ அந்த நோக்கத்தின்படிதான் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கூட எழுதி இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்ம வேறு நோக்கத்தின்படி என்ன செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. நம்ம அந்த வசனத்தை வளைக்கவோ அல்லது மாற்றவோ நமக்கு ஏற்றார் போல அப்படி பண்ணக்கூடாது. யூதாஸ் காரியத்தை 4 கொண்டு செத்தான். அந்த வசனம் என்ன சொல்லுது? யூதாஸ் காரியத்தை அவன் லைஃப்ல என்ன செஞ்சான், அது மாதிரி நம்மளும் சாகணும் என்ன செய்யல சொல்லல. இதை எடுத்துட்டு நீயும் போய் அந்த படியே செய்,
சம்பந்தமே இல்லாத ஒரு வசனத்தையும் இன்னொரு வசனத்தையும் எடுத்து கோர்த்து வசனம் என்ன சொல்லுதோ அந்த காரியத்தை என்ன செய்யணும். இப்ப இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, திருமணம் செய்யாது இருக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? எங்க சொல்றாரு? கொரிந்து திருச்சபைக்கு எழுதுறப்ப என்ன செய்யறாருன்னா, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை சொல்றப்போ, இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன், எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமும் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கும். விவாகம் இல்லாதவர்களை கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கல்யாணம் பண்ணாம என்ன செய்யுங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு சொல்ற. விவாகம் பண்ணாது இருக்கவும் அந்த அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இன்னைக்கும் இந்த வசனங்களை பிடிச்சிட்டு பாருங்க, பவுல் என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. ஆதியாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இதுல நம்ம எதை எடுத்துக்கிறது? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதை எடுத்துக்கிறதா, ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லதுன்னு சொல்லி இருக்கிறார், கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பவுல் சொன்ன எதையுமே நம்ம கேட்க வேண்டாமா? பவுல் சொன்னாரு, பவுல் இப்படித்தானே சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொன்னதை எடுத்துக்கோ, பவுல் சொன்னதை கேட்க வேண்டாம் அப்படியா? பவுல் தெளிவாவே சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு என்ன செய்யல சொல்லல. அதாவது நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், கொரிந்து சபையிலிருந்து சில கொஸ்டின்ஸ் என்ன செய்யறாங்க, பவுல்கிட்ட கேட்கறாங்க. பவுல் சொல்றப்ப சொல்றாரு, என்னுடைய ஆலோசனை. அப்ப அதை சொல்றப்ப சொல்றாரு, இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். யோசனைன்னா என்னது? ஒரு ஆலோசனை. எப்ப இது என்னுடைய ஒப்பீனியன், அவ்வளவுதானே தவிர இது கட்டளை இல்ல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. எல்லா மனுஷரும் என்னை போலவே என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப சொல்றாரு, ஆகிலும் அவனவனுக்குரிய தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. சோ எனக்கு இப்படி நான் இருக்கிறேன், கல்யாணம் பண்ணி இருக்கிறேன்னா இதற்கான வரம் பெற்றவனாகவே நான் என்ன செஞ்சிருக்கேன், பிறந்திருக்கேன். என்னால இப்படி என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். சோ நான் இப்படி இருக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணல, நீயும் பண்ணாத அப்படின்னு என்ன செய்யலன்னா சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் கல்யாணம் பண்ணல நீயும் பண்ணாத அப்படிங்கிறப்போ அது ஒரு உபதேசமா மாறுது. அத ஒரு உபதேசமா என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. சிபிஎம் சபைகள்ல திருமணம் பண்ண மாட்டாங்க தானே? சிபிஎம்ல ஊழியத்துல இருக்கிறவங்க திருமணம் பண்ண மாட்டாங்க, ஆர்சியில திருமணம் பண்ண மாட்டாங்க. சிபிஎம்ல இருக்கிறவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டு இருக்கிற 1,44,000 பேர் யாருதான், நாங்க தான். அந்த 1,44,000 பேர் அங்க வசனம் என்ன செய்து வெளிப்படுத்தின விசேஷத்துல, ஸ்ரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாத அப்படின்னு என்ன செய்து சொல்லி இருக்குது. அதனால அது நாங்க தான், அவங்க மட்டும் தான் பரலோகத்துக்கு போவாங்கங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, திருமணம் அப்படிங்கிற காரியம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, அது மனிதனுடைய யோசனை அல்ல. அப்போ ஆண்டவரே திருமணத்தை ஏற்படுத்துவாராம், அப்புறம் ஸ்திரீகளை தொடாதவங்களை மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போவாரான்னா பாருங்க, வேதம் எப்போதும் முரண்படாது. மனுஷன் தான் முரண்பாடுகளின் மொத்த உருவமா என்ன செய்யறான், இருக்கிறான். சொன்னதெல்லாம் செய்ய மாட்டான். உண்மையிலேயே அவர் எதை செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்ய மாட்டான். அவர் இது போற போக்குல வேற ஏதாவது ஒண்ணு என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. கட்டளையாக அல்ல, யோசனையா சொல்றேன். அவன் ஏதோ பிரச்சனையில என்ன செய்யறான், எழுதியிருக்கான். அப்பன்னு சொல்றாரு, அப்படின்னா நீ என்ன செய்ய, கல்யாணம் பண்ணாத, பேசாம என்ன மாதிரியே என்ன செஞ்சிரு இருந்துருன்னு சொல்றாரு.
அது அவ்வளவுதான், அப்படியே என்ன செய்யணும், விட்டணும். இதை எடுத்து கொண்டு வந்த உபதேசமா? சோ பவுல் என்ன நோக்கத்தோடு கூட எழுதினாரோ அந்த நோக்கத்தை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு நோக்கத்தோட உட்கார்ந்து வாசிச்சுட்டு எனக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பிளானை இந்த வசனத்துக்குள்ள போட்டு சொருகி அப்படி என்ன செய்யக்கூடாதுன்னா பண்ண கூடாது. சோ ஆனா இந்த டேவிட் கோரேஸ் என்ன செய்யறாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் என்ன செஞ்சாருன்னா சொன்னார். எல்லாத்தையும் தாண்டி தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா கொண்டு வர்றார். கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு, எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தான் என்ன செஞ்சார், பேசினார். கர்த்தர் தான் எனக்கு வெளிப்படுத்துறார். ஆண்டவர் எனக்கு, நான் கண்ண மூடி ஜெபம் பண்றப்ப கர்த்தர் எனக்கு இப்படி காமிச்சாரு, ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னு உங்ககிட்ட வந்து சொல்றாரு யாரோ ஒருத்தர். என்ன செய்வீங்க? நம்பலாமா, நம்ப கூடாதா? நிறைய பேர் வெளிப்பாடுகளை பத்தி எல்லாம் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. சத்தம் போட்டு பேசுனா வல்லமையான பாஸ்டர், கண்ணை மூடிட்டு ஏதாவது சொன்னா அவர் வல்லமையான பாஸ்டர். ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும், சொல்லணும். ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும், சொல்லணும். ஏதாவது ஒரு ரெவலேஷன், ஏதாவது ஒரு வெளிப்பாடு, ஏதாவது ஒரு காரியம். இன்னைக்கு இது எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. பிரதர், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறார், பேசுறாரு. இந்த பச்சை சட்டை எந்திரிச்சு உனதான், உன்கிட்ட தான் கர்த்தர் என்ன செய்யறார், சொல்றார். உன்னை பத்தி கர்த்தர் என்கிட்ட என்ன செய்யறார், பேசுறார். இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லணும். சொன்னா அவர் வல்லமையான பாஸ்டர். நான் எத்தனை தடவை இந்த பச்சை சட்டையை போட்டு வந்திருக்கேன். எங்க பாஸ்டர் ஒரு நாள் என்ன செஞ்சது இல்லை, பச்சை சட்டை எந்திரிச்சு நில்லுன்னா என்ன செஞ்சது இல்லை, சொன்னது இல்லை. அப்படி என்ன செஞ்சிருது, வெளிப்பாடு. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஏரியா. ஒண்ணு, யார் என்ன வெளிப்பாடு கொடுத்தாலும் அது வேதத்தின்படி ஆனதா அப்படிங்கறது என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வேதம் கொஞ்சமாவது என்ன செய்யணும், தெரியணும். இந்த பிளைண்டான அது என்னது, குருட்டுத்தனமா கண்மூடித்தனமா எந்த ஊழியக்காரனையும் ஃபாலோ பண்ணவே கூடாது. அது யாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள்னா என்ன அர்த்தம்? அவங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்கும், அதனால அவங்க வஞ்சிக்கப்படவே முடியாது அப்படிலாம் இல்லை. அவங்களும் என்ன செய்யலாம், சோ யாரையும் என்ன செய்ய முடியாதுன்னா, உங்களுக்கு கையில பைபிள் இருக்குதா, எடுத்துட்டு உட்காருங்க. வேதத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். வேதத்தை வாசிக்காம ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் பேச மாட்டார். ஏற்கனவே நான் பேசின எல்லாம் இதுல என்ன செய்யுது இருக்குது, இதை எடுத்து உட்கார்ந்து வாசி, இதை எடுத்து உட்கார்ந்து என்ன செய், வாசி. இதை மூளையில தூக்கி போட்டுட்டு என்கிட்ட வந்து பேசுங்க பேசுங்கன்னாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. சோ வேதத்திற்கு நம்ம என்ன செய்யணும், ஏன் திரும்ப திரும்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஏன் வேதத்தை வாசிங்கன்னு சொல்லி சொல்றோம்னா, நீங்க வஞ்சிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வேதத்தை முழுக்க முழுக்க என்ன செய்யணும், வாசிக்கணும். மூணாவது, இந்த டேவிட் கோரேஸ் என்ன செஞ்சார்னா ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணார். எப்படி கண்ட்ரோல் பண்ணார்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை முழுமையா என்ன செய்யணும், கேட்கணும். என்ன சொன்னாலும் சரி, அது வேதத்தின்படி சரியா தப்பா, நான் சொல்றேன்ல, கர்த்தர் எனக்கு இன்னைக்கு காலையில என்ன செஞ்சார், இப்படி வேற வெளிப்பாடு கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்னா இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அதனால நீ இப்படி செய் அப்படிங்கறது என்ன செஞ்சார்னா சொன்னார். நாலாவது காரியம், ஃபாலோவர்ஸ் வந்து என்ன செஞ்சார்னா ஐசோலேட் பண்றாரு. ஐசோலேட் பண்றதுன்னா என்னதுன்னா, முழு உலகத்தோடும் இருக்கக்கூடியதான ஒட்டுமொத்த தொடர்புகளை என்ன செஞ்சார்னா உடைச்சிட்டார். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எவங்கிட்டையும் பேசாத, பேசுனேன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி, யார் தன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு முழு உலகத்தோடு கூட இருக்கக்கூடியதான தொடர்புகளை எல்லாம் என்ன செஞ்சாருன்னா துண்டிச்சார் அப்படின்னு என்ன செய்யறேன்னா பார்க்கிறோம். பாருங்க, இயேசு மாத்திரம்தான் மெய்யான மீட்பர். இதை தாண்டி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்களோ அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணா பரலோகத்துக்கு போக முடியுமான்னா போக முடியாது. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். என்னை நீ ஃபாலோ பண்ணி, எதுல நான் எப்படி கிறிஸ்துவை ஃபாலோ பண்றேங்கிறதுல என்னை ஃபாலோ பண்ணு, மற்ற காரியத்துல என்ன செய்யாத.
நான் இல்ல அவரே அப்படின்னு தான் எல்லா இடத்துல என்ன செய்யறாருன்னா அவரு காமிச்சு கொடுக்கிறார். இன்னொரு நபர், ஜோன்ஸ்டவுன் ட்ராஜடி படம் போட்டியா இல்லையா? ஜோன்ஸ்டவுன் ட்ராஜடி இது என்ன அப்படின்னா, ஜிம் ஜோன்ஸ் அப்படிங்கிறதான ஒரு நபர். ஜிம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் ஆரம்பத்துல ஒரு கிறிஸ்தவ திருச்சபை போதகராக என்ன செய்யறாருன்னா ஊழியத்தை ஆரம்பிச்சார். அவருடைய போட்டோ பாருங்க. சோசியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி இதெல்லாம் என்ன செஞ்சாருன்னா பேசினார். ஏழைகள், ஒடுக்கப்பட்டதான மக்கள் நிறைய பேர் இவர் என்ன செஞ்சாங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல இமேஜ் என்ன செஞ்சுன்னா வர ஆரம்பிச்சது. சவுத் அமெரிக்காவில் உள்ள கயானா பகுதியில் இருக்கக்கூடியதான ஒரு காட்டு பகுதிக்கு ஜனங்களை எல்லாம் என்ன செஞ்சாருன்னா கூப்பிட்டு போய் அந்த இடத்துக்கு ஜோன்ஸ்டவுன் அப்படின்னு என்ன செஞ்சாருன்னா பேர் வச்சார். சோ இவரு கிட்டத்தட்ட அவர் ஃபாலோ பண்ண சேம் மெத்தட் என்ன செஞ்சாருன்னா இது பண்ணாரு. வெளி உலகத்தோடு கூட இருக்கக்கூடியதான தொடர்பு அப்படிங்கிறது உன் வாழ்க்கை என்ன செஞ்சிருன்னா அழிச்சிடும். நீ உண்மையா ஆண்டவரை பின்பற்றணும்னு நினைச்சா எங்களோட சேர்ந்து என்ன செய், அந்த பகுதிக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ஜோன்ஸ்டவுன் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 900க்கும் அதிகமான மக்கள், 300க்கும் அதிகமான சிறு பிள்ளைகளோடு அந்த பகுதியில் என்ன செய்யறாங்கன்னா குடியேறாங்க. அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். உள்ள ஒரு தடவை உள்ள போயாச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில வர முடியாது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போட உள்ள வச்சிருந்தார். எப்படி வெளியில என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த மேப் பாருங்க, இந்த அந்த இடத்த பாருங்க. இந்த மாதிரி ஒரு வனாந்திரத்துக்குள்ள அங்கங்க என்ன செய்யுதுன்னா கூடாரங்களை போட்டு என்ன செய்யறாருன்னா வைக்கிறார். ஒரு இடத்துல வர்ஷிப் சென்டர், ஒரு இடத்துல காய்கறி கடை, ஒரு இடத்துல மளிகை கடை, எல்லாமே உள்ளேயே இருக்கும். ஆரம்பத்துல என்னன்னா ஜனங்கள்லாம் ஆர்வ மிகுதியில என்ன செஞ்சிட்டாங்கன்னா போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு என்ன செய்ய முடியலன்னா வெளியில போக முடியாத நிலைமை. சோ இவரு என்ன செஞ்சார் அப்படின்னா, நான் தான் லீடர், நான் என்ன சொல்றேனோ அதை என்ன செய்யணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தன்னை கிறிஸ்துவுக்கு நிகராக என்ன செய்யறாருன்னா அறிவிக்கிறார். தனக்கு கடவுள் என்ன செய்யறாருன்னா வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா பேசுறதுக்கு ஆரம்பிச்சு அந்த ஜனங்கள் எல்லாம் மூல செலவை செஞ்சு என்ன செஞ்சுட்டாருன்னா வச்சுட்டார். ஒரு கட்டத்துல இவரை பின்பற்றி போனதான யாருமே வெளியில வரல. அப்படிங்கிறப்போ யுஎஸ் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியதான லியோரியன் அப்படிங்கறதான ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா உள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள என்ன செய்யறாருன்னா போறார். உள்ள அவர் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப தெரியாம வந்துட்டங்க, விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அவரு கூட சேர்ந்து என்ன செய்யறதுன்னா வெளியில வந்துடணும்னு முயற்சி பண்றப்போ வந்த நபர்ல இருந்து வெளியில யாரெல்லாம் போகணும்னு நினைச்சாங்களோ எல்லாரையும் சுற்றுன்னு சொல்லிட்டாப்ல. எப்படி எல்லாரையும் சுற்றுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த உலகம் அசுத்தம் ஆயிடுச்சு, நம்ம இப்ப எல்லாரும் என்ன செய்ய போறோம்னா தேவராஜ்யத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டு சைனைடு பாய்சனை வந்து ஒரு ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி ஒட்டுமொத்தமா கொடுத்து 900 பேர், அதுல கிட்டத்தட்ட 300 பேர் என்ன செஞ்சனா குழந்தைகள், அதுல பிரேதங்கள்லாம் இமேஜஸ் கிடக்குது பாருங்க. இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து ஆண்டவரை தேடி போனவங்க மட்டும்தான். ஆனா உண்மையாக ஆண்டவரை பின்பற்றினாங்களான்னா இல்ல, தவறான நபர்களை என்ன செஞ்சாங்கன்னா பின்பற்றினார்கள். இவரும் அதே காரியத்தை தான் என்ன செஞ்சாருன்னா செஞ்சாரு. என்ன அப்படின்னா ஒரு பொய்யான ஒரு தீர்க்கதரிசியை அல்லது கர்த்தர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னதான நபரை நம்பி என்ன செஞ்சாங்கன்னா போனாங்க. தேவனுடைய பேர்ல இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கண்மூடித்தனமா என்ன செஞ்சாங்கன்னா பின்பற்றினார்கள். இதுவும் வஞ்சிக்கப்பட்டதற்கான அடையாளம். இவங்க கிட்ட இருந்ததான மைனஸ் என்ன அப்படின்னா இவர்களும் வேதத்தை என்ன செய்யல, வாசிக்கல. நம்ம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னமும் போக 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 இருக்கக்கூடியதான காலகட்டத்துல அநேக கள்ள கிறிஸ்துக்கள் என்ன செய்வாங்க, எழும்புவாங்க.
அநேகர் தங்களை கிறிஸ்துன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார்கள்னு வசனம் சொல்லுது. அற்புதங்கள் அடையாளங்கள்னா என்னது? அந்த கூட்டத்துல ஒரு காது கேட்காதவருக்கு காது கேட்டுச்சு, ஒரு நடக்க முடியாத ஒரு முடவர் என்ன செஞ்சிட்டாரு, நடந்துட்டாரு. செத்து போன ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, உயிரோட எழுந்துட்டாரு. அப்படின்னா நான் அவரை பின்பற்றலாமா? அப்படின்னா நான் அந்த சர்ச்சுக்கு போலாமான்னா இல்ல. வேதம் சொல்லுது, எப்பவுமே அவங்களுடைய உபதேசங்களை பாருங்க, அவங்களுடைய டீச்சிங்ஸ் என்ன செய்யுங்க பாருங்க, அவர்களுடைய போதனைகள் வேதத்தின் அடிப்படையில இருக்குதா அப்படிங்கறத என்ன செய்யுங்க பாருங்க. சோ அதை பார்த்து என்ன செய்யுங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கன்னா என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. சோ எந்த திருச்சபை வேதத்தின் அடிப்படையில உபதேசங்களை போதிக்குதோ, வேதம் கூறக்கூடியதான காரியங்களை அடிப்படையை வச்சிருக்குதோ, அதைத்தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கூட்டம் கூட்டமா போயிடக்கூடாது. இன்னைக்கு நிலைமை அதை விட ரொம்ப மோசமா தான் இருக்குது. பாஸ்டர் அஞ்சு ஜபா பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு, இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டா அவன் உடனே என்ன செய்யணும், ஃபேமஸ் ஆயிட்டா முடிஞ்சு போச்சு, எல்லா சர்ச்சிலையும் கூப்பிடுறாங்க, ஒரு வருஷம் டேட் இல்லைன்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கும் பாஸ்டர் பாட்டு, அந்த பாட்டு பாடுறதுக்காக அப்படின்னு கூப்பிட்டா போறது இல்லை, செய்தி கொடுக்கறதுக்காக. ஏன்னா நீ என்னை பாரு, என் உபதேசத்தை கேளு, அதுக்கப்புறம் கூப்பிடுன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரப்ப என்ன செஞ்சாருன்னா சொல்லிட்டு. இது எப்பவுமே ஒரு திருச்சபை உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ஜனங்களுக்கு எதை போதிக்கிறோங்கிறது என்ன செய்யணும், கரெக்டா இருக்கணும். ஜனங்களும் எங்க பாஸ்டர் சொல்றது கரெக்டாங்கிறத வேதத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும் பார்க்கணும். பைபிள் எடுத்து என்ன செய்யணும், வாசிக்கணும். அவர் சொன்ன காரியம் சரிதானா, இந்த வசனத்தின்படி இது சரிதானா அப்படிங்கறத என்ன செய்யணும்னா பார்க்கணும். வசனத்தை இஷ்டத்துக்கு வளைக்காம வசனத்தின்படியான விளக்கங்களை என்ன செய்யணும் கேட்கணும். சரி, இப்போது இன்னும் நிறைய என்ன செய்யுதுன்னா இது மாதிரி இருக்குது, இது நம்ம வெளியில போன மாதிரியே என்ன செய்யணும் இருக்கும். சரி, இங்க வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சரி, இப்ப இந்த வசனத்துக்கு வருவோம். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னா எருசலேமில் இருக்கிற நபர்களை மாத்திரம் குறிக்காது. மாம்சமான யாவர்னா யாரு, சமாரியாவில் இருக்கிறவனையும் குறிக்கும், சமாரியாவுக்கு வெளியில முழு உலகத்துல இருக்கிறவன் மேலையும் குறிக்கும். அப்படின்னா மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அந்த பெந்தேகோஸ்தே நாளினுடைய அந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம். அதனுடைய நீட்சி, அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நீட்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருந்துச்சு அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுல ஒரு காரியம் மாத்திரம் கடந்த வாரத்துல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:17, கடைசி 8:17, அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சாங்க பெற்றார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது யார சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சமாரியாவில் என்ன செய்யறாங்கன்னா இருக்கக்கூடியதான நபர்கள். 15ஆம் வசனத்துக்கு பாருங்க, இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறதை கண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சோ இங்க வசனம் என்ன செய்யுது, தெளிவாவே சொல்லுது, இவங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க, ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை என்ன செய்யல, பெறல. சரி, இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, வசனத்தை நம்ம இஷ்டத்துக்கு விளைக்க கூடாதுன்ட்டு. அதுக்குதான் இந்த வசனமும் 15ஆம் வசனத்துல பாக்குறோம், இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. சோ இங்க வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். ஞானஸ்நானம் எந்த நாமத்துல பெறணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என்ன செய்யணும், ஞானஸ்நானம் பெறணும். இங்க வசனம் என்ன சொல்லுது, இந்த ஜீசஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் என்ன செய்யுதுன்னா இருக்குது, திருப்பூர்ல இருக்குது, அது நிறைய இடங்கள்ல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. சோ இந்த ஜீசஸ் ஒன்லி உபதேசம் என்ன அப்படின்னா, பிதாவையும் மறுதளிச்சிருவாங்க, பரிசுத்த ஆவியும் மறுதளிச்சிருவாங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 ஒண்ணுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா இவங்க 2 பேருமே இல்ல, இயேசுவை மட்டும்தான் என்ன செய்யணும், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்ல. பாருங்க இங்க வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறார்கள்.
நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். யூதர்கள் பிதாவாகிய தேவனை நம்பினார்கள். இந்த வசனத்திலே சொல்றோம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெறல, ஆனா பரிசுத்த ஆவியை நம்பினார்கள். அவங்க நம்பாதது என்னன்னா, கிறிஸ்துவை என்ன செய்யல, நம்பல. பவுல் அந்த பிலிப்பு ஊழியம் செய்யறப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செய்யறன்னா சொல்றார், வேத வாக்கியங்களின்படி வந்தவர் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு, அவர் சிலுவையில ஜீவனை கொடுத்து, அவர் என்ன செஞ்சார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் என்ன செஞ்சாரு, உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொன்னப்போ அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அப்போ இத ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள்னு சொல்லி இருக்குதே தவிர அவங்க பிதாவை விசுவாசிக்கலன்னு வசனம் என்ன செய்யல, சொல்லல. வசனம் சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, அதுக்குள்ள சொருகக்கூடாது. வசனத்துல சொல்லி இருக்கிறது, அவங்க கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அந்த நாட்கள் இருந்ததான சமாரியா, அந்த நாட்கள் இருந்ததான யூதேயா, இவங்களுக்கு எல்லாமே அங்க நடந்த காரியங்கள் என்ன செய்யும், தெரியும். அவர்கள் சமாரியர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, யெகோவா தேவனை என்ன செய்வாங்க, அறிந்திருப்பாங்க. நமக்கு அதற்கு ஆதாரம் யாருன்னா சமாரிய ஸ்திரீ. சமாரிய ஸ்திரீட்ட பேசுறப்ப என்ன செய்யறாருன்னா, அவன் சொல்றான், இந்த மலையில எங்கள் பிதாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆராதனை செஞ்சுட்டு வந்தாங்க, ஏன் சொல்றா. அப்ப அவங்களுக்கு பிதாவை குறித்ததான அறிவு என்ன செஞ்சு இருந்தது, கிறிஸ்துவை மாத்திரம் அவர்கள் அறிந்திருக்கல. ஆதி திருச்சபை யூதர்கள் மத்தியில அந்த ஊழியத்தை செய்யறப்போ கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்தி என்ன செஞ்சாங்கன்னா ஊழியம் செஞ்சாங்க. ஏன்னா அவன் அதை மாத்திரம் தான் ஏத்துக்கல. வேதத்துல எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவ பத்தி சொல்லிருக்கு, நியாய பிரமாணத்துல எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவ பத்தி சொல்லிருக்கு, தீர்க்க தரிசன ஆகமங்கள்ல எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவ பத்தி சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா போதிச்சாங்க. எத்தியோப்பிய மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தை தான் வாசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். அப்ப இதுல இருக்கக்கூடியதான காரியங்கள் உமக்கு புரியுதான்னு கேட்கறாங்க. புரியல அப்படின்னு சொல்லி ஒருவன் எனக்கு விவரித்து சொல்லாவிட்டால் அது எனக்கு எப்படி புரியும்ன்றாப்ல. உடனே என்ன செய்யறாரு, அவர் அந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டு, பாருப்பா இது இயேசுவை பத்தி தான் சொல்லுது அப்படின்றப்ப, நீ இயேசு விசுவாசிக்கிறேன்னா விசுவாசிக்கிறேன், ஞானஸ்நானம் பெறியா, அந்த தண்ணீர் இருக்கிறத தடை என்னன்ட்டு உடனே கூப்பிட்டு போய் என்ன செஞ்சுட்டாரு. சோ அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சுவிசேஷம் அப்படிங்கிறது கிறிஸ்துவை மையப்படுத்தினதா இருந்துச்சே தவிர அவர்கள் பிதாவையும் பரிசுத்த ஆவியை என்ன செய்யல, மறுதளிக்கல. ஆனா ஒன்லி ஜீசஸ்ங்கிறவங்க இதை மாத்திரம் என்ன செய்யறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. சரி, அப்போ நம்ம சொல்றோம் இது நீட்சி மாம்சமான யாவர் மேலும்ங்கிறது அந்த மேல் வீட்டறையோடு முடிஞ்சு போகல, சமாரியாவிலையும் அது என்ன செய்து நடக்குது. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சரி, இன்னொரு சம்பவம் என்ன செய்யுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சமாரியாவில் பிலிப்பு போய் ஊழியத்தை செஞ்சு ஞானஸ்நானம் வரைக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து வச்சிட்டார். பேதுருவனுடைய வேலை, யோவானுடைய வேலை போய் அவர்கள் மேல் கைகளை என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார், இறங்கினார். பாருங்க, ஒரு உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் என்ன செய்யுதுன்னா, ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு விதமா செயல்படுறாரு, இன்னொரு இடத்துக்கு போறப்போ பேதுரு நினைச்சிருக்கலாம், இன்னைக்கும் போய் அங்க போய் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தலையில கைய வச்சு ஜெபம் பண்ணோம்னா ஆவியானவர் இறங்குவார்னா, அது வரைக்கும் ஆவியானவர் என்ன செய்யலைன்னா விடல. வசனத்தை பேசிட்டு இருக்கிறப்பவே ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா இறங்குறாரு. இந்த சம்பவத்துல நம்ம சில காரியங்கள் என்ன செய்யுதுன்னா கத்துக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ஒண்ணு, இது எங்க நடக்குது அப்படின்னா கொர்நேலியுனுடைய வீட்டுல என்ன செய்யுதுன்னா நடக்குது. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம். நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்துல இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் இவன் இத்தாலியா பட்டாளத்தை சேர்ந்ததான ஒரு புறஜாதிய மனுஷன். இவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல என்ன செய்யறான், தேவதூதன் தன் இடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில வந்து எட்டினது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அப்படின்னு சொல்லி சொல்ற. அவன் தோல் பதனிடுகிற சீமோன் என்னும் ஒருவனிடத்துல தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சொல்ற. கொர்நேலியு என்ன செய்யறாரா, தன் வீட்டு மனுஷர்ல 2 பேரை கூப்பிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, போர் சேவகரில் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் விவரித்து சொல்லி யோப்பா பட்டணத்துக்கு அனுப்புறார். சரிங்களா? சீமோன் பேதுரு சீமோன்கிற ஒருத்தனுடைய வீட்டுல என்ன செய்யறாருன்னா தங்கி இருக்கிறார். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த வீட்டுக்கு சமீபத்து வருகையில பேதுரு 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டுக்கு ஏறினார். மேல் வீட்டுக்கு ஏறுறப்போ ஜெபம் பண்றதுக்கு ஏறுறாரு. மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையிலே அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் 4 முனைகள் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்துல இறங்கி தரையில விடப்பட்டு இருக்கிறதாகவும் அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் சத்தம் உண்டாயிற்று. அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தம் உள்ளதாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. பேதுரு ஜெபம் பண்றதுக்காக என்ன செய்யறாருன்னா மேல போறார். அப்போ அவருக்கு மிகுந்த பசி என்ன செய்து உண்டாகுது. சாப்பிட்றதுக்கு மனதுள்ளவரா என்ன செய்யறாரு இருக்கிறார். அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர் ஞான திருஷ்டி அடைஞ்சு என்ன செய்யறாருன்னா, அவருக்கு முன்னாடி வானத்திலிருந்து 4 முனைகளும் கட்டப்பட்டதான ஒரு துப்பட்டி என்ன செய்து இறங்குது. அதுல என்னென்னமோ என்ன செய்து இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு அடித்து பூசி அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இது எல்லாமே ஞான திருஷ்டி. அது சொல்றாரு, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக்க எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. அந்த கூடு திரும்ப என்ன செய்தனா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் தரிசனமாகி நீ செய்ய வேண்டியத பேதுரு உனக்கு என்ன செய்வார் போதிப்பார்னு சொல்லிட்டு இப்ப பேதுருவை என்ன செய்யறான்னு ரெடி பண்ற. பேதுருவை ஒரு யூதனுக்கு போய் சுவிசேஷ அறிவினா அறிவிச்சிருவார். இவர் இங்க சமாரியாவுக்கும் போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தவர் தான். ஆனா இன்னமும் பேதுருவுக்குள்ள அந்த யூதர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவரை கொண்டு போய் சேர்த்தலாம். ஆனா புறஜாதிகள் அப்படிங்கிறப்போ ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த மனப்பக்குவம் என்ன செய்யல. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பாடம் நடத்துறார். எப்படி அங்க கொர்நேலியுகிட்டையும் சொல்லிட்டு பேதுருவை கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு இங்க பேதுருவையும் என்ன செய்யறாருன்னா ஆயத்தப்படுத்துறார். அங்க வசனம் சொல்லுது 17ஆம் வசனத்துல, அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை கொண்டு தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறார்களா என்று கேட்டார். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷர் என்ன செய்யறார்னா உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று சொல்லி சொல்றார். இந்த சம்பவம் பேதுருவுக்கு நடந்த சம்பவமா நினைச்சு விட்டுறக்கூடாது. சுவிசேஷத்தை கேட்க ஒருவனை கர்த்தர் ஆயத்தம் பண்றார். சுவிசேஷத்தை சொல்ல
ஒருத்தனை கத்தர் ஆயத்தம் பண்றார். சரியா? கேட்கறதுக்கு ஒருத்தனை தயார் பண்ணிட்டு சொல்றதுக்கு ஒருத்தனை என்ன செய்யறார்? தயார்படுத்துறார். இப்ப கேட்கறதுக்கு ஒருத்தன் தயாரா இருக்கிறான். சொல்றதுக்கு போனவன் நான் போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போகல. என்ன நடக்கும்? கேட்கறதுக்கு ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறார். சொல்ல வேண்டிய நபர் இல்ல நான் போக மாட்டேன், எனக்கு டயர்டா இருக்கு, இல்ல வேற யாரையாவது என்ன செய்யுங்க, வரணும்னா எப்படி வேணாலும் என்ன செய்வாங்க, வருவாங்க. நான் போய் சொன்னாதான் வருவாங்கன்னு இருக்கா, நான் போய் கூப்பிட்டாதான் வருவாங்கன்னு இருக்கா? முடிஞ்சு பாருங்க. ஆவியானவர் ரெண்டு வேலையுமே செய்யறார். நீ செய்த தான தர்மங்களும் ஜெபங்களும் என்ன செஞ்சு தேவ சமூகத்தில் இட்டுச்சு பேதுருவை கூப்பிடுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க பேதுருவுக்கு என்ன செய்யறாருன்னா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் காமிச்சிட்டு பேதுரு உட்கார்ந்து யோசிக்கிறார். இது என்ன சொப்பனம்? இது எதுக்கு எனக்கு காமிச்சீங்க? அடித்து பூசின்னு சொல்லி சொன்னீங்க, அப்புறம் என்ன செஞ்சிருங்க, எடுத்துட்டீங்க, இப்ப என்ன செய்யறது? நானு குழம்பி போய் என்ன செய்யறாரு? உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல வாசப்படியில 3 பேர் என்ன செய்யறாங்க? வந்து நிக்கிறாங்க. பேதுரு எண்ணப்பட்டதான மறுநாமம் கொண்ட சீமோன் இங்க இருக்கிறாரா அப்படின்னு என்ன செய்யறாங்க? வந்து நிக்கிறாங்க. ஆவியானவர் பேசுறாரு. 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். என்னது? பேதுருவுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. போலாமா வேண்டாமா? யாருப்பா அனுப்பிவிட்டா? என்ன வேணும்? எதுக்கு? யார் நீங்க? ஆவியானவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். நமக்கு பல நேரங்கள்ல தயக்கம் இருக்கும். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தயக்கம் இருக்கும். ஒருத்தரை சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு தயக்கம் இருக்கும். ஆண்டவரை பத்தி அறிவிக்கிறதுக்கு என்ன செய்யும்? தயக்கம் இருக்கும். சொல்லலாமா? சொன்னா எதுவும் நினைப்பாங்களா? அப்படி இப்படி நிறைய காரியங்கள் என்ன செய்யணும்? தயக்கம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆவியானுடைய வழி நடத்துதல கேளுங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ என்ன செய்? சொல்ல, நீ ஒன்றையும் குறித்து என்ன செய்ய வேண்டாம், சந்தேகப்படாம என்ன செய்? அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பேதுரு சொல்றாரு, சரி அவர் சொல்லிட்டார்ல அப்படின்ட்டு, நீங்கள் தேடுகிற மனுஷன் நான் தான், நீங்க வந்திருக்க கூடியதான காரியம் என்னன்னப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த காரியத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா, கூட என்ன செய்யறாருன்னா போறாரு. பேதுரு என்ன செய்யறாருன்னா கூட போறாரு. அவளுக்கு உபகாரம் செய்து மறுநாளிலே அவளுடனே கூட என்ன செஞ்சான்னா புறப்பட்டான். யோப்போ பட்டணத்தாராகிய சகோதரர்கள் சிலரும் என்ன செய்யறாங்கன்னா, நாங்களும் வர்றோம் அப்படின்னு அங்கிருந்தும் போறாங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்துல பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தாங்க. கொர்நேலியு பாருங்க, ஆனா சொல்றாரு, நீ பேதுருவை கூப்பிடுப்பா, நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு சொல்லுவார்னு சொல்லி சொன்ன உடனே தேவன் தரிசனமாயிருக்கிறார், ஒரு நபரை கூப்பிட சொல்லி இருக்கிறார். அவர் ஏதோ சில காரியங்களை பேச போறாரு. நான் கேட்டு, நான் ரட்சிக்கப்பட்டு, நான் ஞானஸ்நானம் எடுத்து, நான் எப்படியா பரலோகம் போகணும் அப்படின்ட்டு இல்லாம தன் உறவின் முறையார் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. வா வீட்டுக்கு வா, நாளைக்கு என் வீட்டுக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு? வாராரு, என் வீட்டுக்கு வா. தன்னுடைய விசேஷித்த நண்பர்கள், நீ வா நீ வா நீ வா நீ வான்னு என்ன செய்யறாரு? எல்லாரையும் என்ன செய்யறாருன்னு கூப்பிட்டு ஒரு கூட்டத்தையே என்ன செய்யறாரு? கூட்டி வச்சிருக்கிறார். சமாரிய ஸ்திரீ ஒரே கூட்டிட்டா. கொர்நேலியும் ஒட்டுமொத்த குடும்பத்தை என்ன செஞ்சிட்டாரு? கூட்டிட்டாரு. ஒரு தரிசனம். பேதுரு என்ன பேச போறாருன்னே தெரியாது. பேதுரு வரட்டும், பேசட்டும், நல்லா இருந்தாருன்னா, நல்லா பேசினாருன்னா மறுபடியும் இன்னொரு தடவை கூப்பிடுவோம், அப்ப குடும்பத்தை கூப்பிடுவோம், அப்ப சொந்த வந்தவங்க கூப்பிடுவோம். தனக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பை கூட மிஸ் பண்ண கூடாது. எப்படியாவது என்ன செய்யணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த உடனே என்ன செய்யறாரு? பேதுரு உள்ளே பிரவேசிக்கிறப்ப கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டான். என்ன ஏது, அவர் யாரு என்ன தெரியாது. பாதத்துல போய் விழுகிறான். பேதுரு தூக்கி எடுத்து,
எழுந்திரும் நானும் மனுஷன்தான் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். ஸோ அப்படிப்பட்டதா ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்டதான கனத்தை கொடுக்கறது தவறு அப்படின்னு கொர்நேலியுக்கு என்ன செய்யல, புரியல. ஆனா பேதுரு என்ன செய்யறாருன்னா அதை கண்டிக்கிறார். காலெல்லாம் என்ன செய்யாத, விழுகாத, உள்ள போய் அநேகர் கூடி வந்திருப்பதை கண்டு அவர்களை நோக்கி, பேதுரு இந்த இடத்துல ரொம்ப அழகா பேசுறாரு பாருங்க. அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவர்களிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு என்ன செய்யறாரு, காண்பித்திருக்கிறார். எப்படி? இப்பதான் எனக்கு என்ன செஞ்சாரு, ஒரு பாடம் நடத்தி என்னை இங்க பாடம் நடத்துறதுக்கா என்ன செய்யறாரு, அனுப்பி விட்டுருக்கிறாரு. அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரத்தா இருக்கிறது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்ன செய்யாத, நினைக்காதேன்ட்டு ஆண்டவர் எனக்கு என்ன செய்யறார்னா காண்பித்திருக்கிறார். நீங்கள் என்னை ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்ன அழைச்சிங்கன்னு சொல்லி சொல்றப்போ அவரு என்ன செய்யறாருன்னு இப்படி சொல்றார். உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில நினைத்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த மாதிரி உங்களை கூப்பிட சொன்னாரு, நீங்க வந்து பேசுவீங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, பேதுரு எழுந்து பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்றும் எந்த ஜனத்திலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? சரியா? யாரெல்லாம் நீதி செய்யறாங்களோ அவர்கள் அவருக்கு உகந்தவர்கள் அப்படிங்கிறது சரியா? சரிதானா? ஒருத்தர் இயேசுவை ஏத்துக்கல, தினம் 100 பேருக்கு அன்னதானம் போடுறாரு, ரொம்ப நல்ல மனுஷன், யாரு கஷ்டம்னு கேட்டாலும் உதவி செய்யறாரு, அவர் பரலோகத்துக்கு வந்துருவாரா? இப்பதான் சொன்னீங்க அப்புறம் நீதி செய்யறோம் சரிதான்ட்டு. இதுல என்ன அப்படின்னா, தேவன் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கிறவர். இந்த வார்த்தை ஏன் கொர்நேலியுக்கு பிறந்தன்னா, அவன் தான தர்மங்களை செய்கிறவனா இருந்தாலும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். சோ வெறுமனே நீதி மாத்திரம் அல்ல, தேவனை பற்றும் விசுவாசம் கொர்நேலியு கிட்ட என்ன செஞ்சு இருந்துச்சு. அதனால பேதுரு என்ன செய்யறாருன்னா அதை சொல்றாரு. எந்த ஜனத்தினாயினும், கொர்நேலியுவுக்கு ஒரே ஒரு இதுதான், யூதன் அல்ல, புறஜாதியா. ஆனா தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் இருந்துச்சு. நீதியை செய்யக்கூடியதான ஒரு நல்ல மனுஷனாக என்ன செஞ்சான்னா இருந்தாரு. அதனால அவர் சொல்லிட்டு அவருக்கு உகந்தவனாய் இருக்கிறான் என்றும், எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றியதான காரியங்களை என்ன செய்யறாருன்னா சொல்றார். இயேசுவை பத்தி சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா 42 வசனம் பாருங்க. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில யாரா இருந்தாலும் சரி, அவரை விசுவாசித்தால், அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை என்ன செய்யறாருன்னா பேசுறார். கேட்டப்போ வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் என்ன செஞ்சார்? இறங்கினார். ஆவியானவர் என்ன செஞ்சார்? இறங்கினார். இது ஒரு குறுக்கீடு மாதிரிதான். இது எதை காட்டுது அப்படின்னா, வசனத்தை கேட்டுட்டு இருந்த அத்தனை பேரும்
கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் அப்படிங்கறது காட்டுது. மேல் வீட்டறையில் இருந்தவர்களுக்குள்ள எந்த ஒரு மனம் இருந்ததோ, மேல் வீட்டறையில் இருந்தவர்கள் எந்த அளவுக்கு வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார்களோ, நான் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள் சொல்லி சொன்ன அந்த பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சு மேல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களோ, கொர்நேலியு வீட்டுல இருந்தவங்களும் பேதுரு பேச 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 அந்த வார்த்தைகளை என்ன செஞ்சாங்கன்னா ரிசீவ் பண்ணாங்க. அந்த வார்த்தைகள் என்ன செஞ்சாங்கன்னா விசுவாசிச்சாங்க. அதனால அவங்க பேசிட்டு இருக்கிறப்பவே ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் மேல என்ன செஞ்சு ஊற்றப்பட்டது. எந்த ஒரு திருச்சபையில பேசப்படுகிறதான வார்த்தையை ஜனங்கள் ரிசீவ் பண்றாங்களோ, வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்றாங்களோ, கட்டளைகளை ரிசீவ் பண்றாங்களோ, கடிந்து கொள்ளுதலை ரிசீவ் பண்றாங்களோ, அந்த திருச்சபையில தேவன் என்ன செய்வார்? அசைவாடுவார். சோ இங்க பாக்குறோம், அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றார்கள். பெற்றதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? 45 வசனம் பார்க்கிறோம். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அது என்ன விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள்? யூதர்களாய் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். சோ அவங்களும் என்ன செய்யறாங்க? பிரமிச்சு பார்க்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சமான யாவர் மேலும் அப்படிங்கிறப்போ அந்த நேரத்திலையும் இவங்க யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட புறஜாதிகள் அந்த கான்செப்ட்ல என்ன செய்யறாங்க பார்த்திருக்கிறாங்க. ஒருவன் அபிஷேகத்தை பெறுவதற்கு யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான அவசியம் இல்லை, விருத்த சேதனம் செய்ய வேண்டியதான அவசியம் இல்லை. சோ அங்க என்ன செய்யறான்னா அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும் அப்படிங்கறது என்ன செய்யறாங்கன்னு பாக்குறாங்க. ஏன்னா இங்கேயும் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் கொர்நேலியும் தன்னுடைய உறவின் முறையாரையும் விசேஷித்த சிநேகிதரையும் என்ன செய்யறார்? கூப்பிடுறாரு. இப்ப ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் தேவனை புகழுகிறத புறஜாதிகள் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. பாருங்க, ஆண்டவர் 2 பேரையும் ஆயத்தப்படுத்துறார். கேட்கறதுக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறார், போய் சொல்றதுக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறார். இப்ப நம்ம போன வாரம் ஒரு மீட்டிங் வச்சோம், சொன்னோம் ஒருத்தர் 2 பேரையோ கூப்பிட்டுவாங்க, ஒருத்தரையோ கூப்பிட்டுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் எத்தனை பேர் சொன்னோம்? எத்தனை பேர் கூப்பிட்டோம்? எத்தனை பேர் நம்ம என்ன செஞ்சோம்? ஆனா வந்தவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சு போச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் தேவனுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது தோற்று போகுது. அப்படின்னா அதுல மனித குறைகள் இருக்குமே தவிர தேவன் குறைவுள்ளவர் அல்ல. எப்போ தேவனுடைய செயல்பாடு நம்முடைய செயல்பாடும் ஒரே ட்ராக்ல போகுதோ அப்போ அங்க நிச்சயமா என்ன செய்யும்? கிரியைகள் என்ன செய்யும்? நடக்கும். சொல்றாரு, இல்ல ஆண்டவரே நான் திட்டானது ஒன்றையும் புசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்திருந்தாருன்னு வைங்களேன். சொல்றாரு, நீ ஒன்றையும் குறித்து சந்தேகப்படாம என்ன செய்ய போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுருவை அனுப்புறப்பவே வரக்கூடிய எல்லாரையும் நிரப்பணுங்கிறது தேவனுடைய திட்டம். வரக்கூடிய எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஊற்றணுங்கிறது தேவனுடைய திட்டம். எல்லாரும் பலவிதமான பாஷைகளை பேசணுங்கிறது தேவனுடைய திட்டம். எல்லாரையும் தேவனை புகழுகிறவர்களாக மாற்றணுங்கிறது தேவனுடைய திட்டம். அதுக்கு பிறகு பார்க்கிறோம் 47ஆம் வசனத்துல, அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானத்தை பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். இங்கேயும் பார்க்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினாலே அப்படின்னு என்ன செய்து வருது. சோ திரும்ப திரும்ப இந்த வசனத்தை வச்சுட்டு உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே, கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே
பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற கருத்து தான் திரும்ப திரும்ப மையப்படுத்தப்படுது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சோ சமாரியாவுக்கு இதுக்கு இருக்கக்கூடியதான வித்தியாசம், சமாரியாவுல ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறல, போய் என்ன செய்யறாங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாங்க. இங்க ஞானஸ்நானம் எடுக்கல. எங்க எல்லாருமே முறை கொர்நேலியு என்ன செய்யறாருன்னா, என் வீட்டுக்கு வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்தவர். எங்க எல்லாருமே பேதுரு இந்த கொர்நேலியு வீட்டுல ஏதோ ஒரு கூட்டமாப்பா, ஏதோ பிரேயர் மீட்டிங்காம்பா, இந்த போயிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு வந்தவங்க தான். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றாங்க. சரி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையே பெற்றாச்சு, அப்புறம் இதுக்கு ஞானஸ்நானம் அப்படிலாம் என்ன செய்யலைன்னா இல்ல, தண்ணீரை விளக்கலாமா கூப்பிட்டு போய் என்ன செய்யறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. சோ ரெண்டுமே அவசியம்தான். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றதுனால நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அது தப்பு. சோ நீட்சி சொல்றது, எருசலேம்ல, யூதேயால, சமாரியாவில, பூமியினுடைய கடைசி பரியந்தம் சுவிசேஷத்தை கொண்டு போங்க, அறிவிங்கன்னு சொன்ன ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை எருசலேம்ல ஊற்றாரு, சமாரியாவில ஊற்றாரு, பூமியினுடைய கடைசி பரியந்தம் என்ன செய்யறாரு, ஊற்றாரு. சோ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை கண்டிப்பா என்ன செய்வாரு, செய்வார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. ம் ம் ஆ ம் 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 இப்ப பாக்குறோம், அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்துல இருக்கையில் பவுல் பல தேசங்களுக்கு போயிட்டு என்ன செய்யறாருன்னா அங்க வர்றாரு. அங்க அவன் சில சீசரை கண்டு என்ன செய்யறாருன்னா, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கிறார். இல்ல. அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள் அப்படிங்கிறப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்றார்கள். இப்போ சில சீசரை கண்டு அப்படின்னு என்ன செய்யற இங்க பாக்குறோம். இந்த சீசர்கள் யார் அப்படின்னா, கிறிஸ்துவை பின்பற்றின சீசர்கள் அல்ல. யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்று யோவானை பின்பற்றின சீசர்கள், அவங்களுக்கும் பேர் சீசர்கள் தான். யோவானுடைய பிரசங்கம் அப்படிங்கிறதும் கிறிஸ்துவை பற்றி தான். வரப்போகிறவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதா அவருடைய வேலை. அவரு என்ன செய்யறாருன்னா, சுவிசேஷத்தை என்ன செய்யறாருன்னா அறிவிச்சு என்ன செய்யறாருன்னா. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தானே என்றார்கள். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்க 2வது ஞானஸ்நான ஆராதனை என்ன செய்து நடக்குது. ஏன்? யோவான் ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தாரு, அது மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். ஆனா இயேசு சொன்னபடி பிதா குமாரன். ஏன்? மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம் வேற, பாவ மன்னிப்புக்கான ஏன்னா கிறிஸ்து அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சொன்ன கட்டளை அது. ஏன்? முழு உலகத்திற்கான அந்த நியாய தீர்ப்புக்கான அல்லது அந்த பாவ மன்னிப்பிற்கான கிரயமாக தம்மை தாம் பழுதற்ற பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்ததுனால எல்லாமே செலுத்தி தீர்ந்தாயிற்று. இப்ப யார் ஒருவன் குமாரனாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறானோ அவன் அவரோட கூட உடன்படிக்கை பண்றான். நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்து அந்த மரணத்தின் சாயலிலும் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நானும் இணைக்கப்பட்டவன். அப்ப என்ன செய்யுது? ஞானஸ்நானம் காமிக்குது. சோ இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல்
வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இங்கேயும் பார்க்கிறோம், இவர்களும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். முதல் சம்பவங்கள்ல பார்க்கிறப்போ மேல் வீட்டறையில இருந்ததான 120 பேர் மேல் ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றப்படுது. அதற்கு பிறகு மேல் வீட்டறையில் இருந்த பேதுருவின் மூலமாய் யோவான் மூலமாய் சமாரியாவில் இருந்ததான விசுவாசிகள் மேல ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுது. அதற்கு பிறகு பேதுரு மூலமாய் பேதுருவோடு யோப்பா பட்டணத்திலிருந்து சென்ற சிலரோடு கொர்நேலியுவினுடைய வீட்டில் என்ன செய்யுதுன்னா ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுது. இது எல்லாத்திலும் இருக்கக்கூடியதான கனெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேதுரு யோவான் இவங்க எல்லாம் மேல் வீட்டறையில இருந்தவங்க. ஆனா பவுலுக்கும் மேல் வீட்டறைக்கும் தொடர்பே இல்லை. ஆனா பவுல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் என்ன செஞ்சார்னா வந்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தேவ திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் முழு உலகத்திலும் எல்லார் மேலையும் தம்முடைய ஆவியை ஊற்றினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த ஆவியனுடைய அபிஷேகம் எதுக்கு அப்படின்னா, தாவியானுடைய அபிஷேகம் நம்மளை என்ன செய்யணும்னா நடத்தும். தாவியானுடைய அபிஷேகம் தான் நம்மளை என்ன செய்யும், நடத்தும். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பவுல் கைகளை வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சாங்க, உரைத்தார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என்னுடைய ஆவியை என்ன செய்வேன், ஊற்றுவேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்ற. ஸோ யாரா இருந்தாலும் சரி, ஆவியானுடைய அபிஷேகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும். அபிஷேகத்தினுடைய நிறைவுக்காக என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன செய்வாரு, நம்மை நடத்துவார். சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை என்ன செய்வீங்க, அறிவீர்கள். உலகத்தில் இருக்கக்கூடியவங்க அவரை என்ன செய்யல, அறியல அப்படின்னு வசனம் சொல்லுது. அறியாததுனால அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு வசனம் என்ன செய்து சொல்லுது. ஆனா யார் அவரை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் அவரை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னதான காரியம். இந்த சொப்பனம் தரிசனம் இதெல்லாம் இப்ப மட்டும்தானா, இதுக்கு முன்னாடி இல்லையா? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? வசனம் என்ன சொல்லுது, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். யுவர் யங் மென் will see visions. உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். அப்படின்னா என்ன? ஒரு தேவ பிள்ளைக்கு வாலிப நாட்கள்ல தேவனை தேடுகிறதான பிள்ளைகளுக்கு அந்த ஆவிக்குரிய காரியங்கள் மேல வாஞ்ச, ஆவியானவர் மேல வாஞ்ச, அபிஷேகத்தின் மேல வாஞ்ச, உட்கார்ந்த ஆண்டவர் சமூகத்துல நீங்க தரித்திருந்தீங்க அப்படின்னா தரிசனங்களை தேவன் என்ன செய்வார்னா கொடுப்பார். எதிர்காலங்களை பற்றியதான தரிசனங்களை என்ன செய்வார், கொடுப்பார். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம என்ன செய்யலாம், இருக்கலாம்.
எதுவுமே புரியாத நபர்களா என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா ஆவியானவர் நிரப்பினால், ஆவியானவர் நடத்தினால் தரிசனங்களை காண்பவர்களாக என்ன செய்வார்னா மாற்றுவார். பவுலை குறித்து பார்க்கிறப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கிறப்போ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அத்தனை பட்டணத்துக்கு என்ன செய்யறாருன்னா போறார். அங்க பயங்கரமா என்ன செய்யுதுன்னா பிரச்சனை என்ன செய்து வருது. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, 6ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் எதிர்த்து நின்று தூசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் ரத்த புலி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதிகளிடத்துல போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா வெளியில என்ன செய்யறாரு போற. போய் அங்க ஒரு ஜெப வீட்டுல என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். அங்க ஜெபாலய தலைவனா இருக்கக்கூடியதான கிறிஸ்து அவனுடைய வீட்டார் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெறாங்க. அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் தரிசனமாகி, பவுலே நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராது, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்னு என்ன செய்யறார் சொல்ற. அவன் 1 வருஷமும் 6 மாசமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். 1 வருஷம் 6 மாசம் கிட்டத்தட்ட உதறிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாரு. கிளம்பி அவ்விடத்தை விட்டு என்ன செய்யறாருன்னா அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யறாரு வர்றாரு. ராத்திரியில கர்த்தர் தரிசனமா என்ன செய்யறாருன்னா பேசுறாரு, நீ பயப்படாம பேசு, மௌனமா என்ன செய்யாத, ஈராத. இப்போ பவுல் சில காரியங்களை டிஸ்டர்ப் ஆகுறாரு. அடுத்து அங்கிருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன செய்யறாரு வர்றாரு. ஆனா தேவ திட்டம் அவன் என்ன செய்யணும், அங்க இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாரு நினைக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எவன் தூசிக்கிறானோ எவன் எதிர்த்து நிக்கிறானோ அவனை என்ன செஞ்சிடாத, எதிர்த்து நின்று தூசிக்கிற போது அவனை எல்லாம் என்ன செஞ்சிட விட்டுரு, அவனை எல்லாம் என்ன செய்யாத, கண்டுக்காத. இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில என்ன செய்யறேன்னா கை போடுவதில்லை, நான் உன்னுடனே கூட என்ன செய்யறேன் இருக்கிறேன். ஒரு தரிசனம் பவுலுடைய வாழ்க்கை என்ன செய்து மாத்துது. 1.5 வருடம் அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, அங்க என்ன செய்யறாரு இருக்கிறார். இப்படி அநேகருக்கு என்ன செய்யறாருன்னா சுவிசேஷத்தை என்ன செய்யறாரு அறிவிக்கிறார். சோ ஒரு தரிசனம், நான் என்ன செய்யணுங்கிறதான காரியத்துக்கு தரிசனம். எனக்கு ஒரு பிளான் இருக்குது, தேவனுக்கு ஒரு பிளான் இருக்குது. நான் என் திட்டத்தை நான் செய்யறதுக்கு முன்னாடி இல்ல நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்யறாரு, தரிசனமாகி பேசுறார். அப்போ தரிசனம்னா என்னது, நம்ம வாழ்க்கையை குறித்த திட்டத்தை தேவனிடத்திலிருந்து பெறுகிறது, அல்லது நம்ம வாழ்க்கையை குறித்து அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருங்கிறத அவர்கிட்ட இருந்து வாங்கி அவருடைய திட்டத்தின்படி செய்வதற்கு நம்ம விட்டு கொடுக்கிறது. தானியேல் தரிசனம் என்ன செய்யறார் பார்க்கிறார். நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்றார். சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேங்கிறான். சொன்னா இது இப்படி இப்படின்னு என்ன செய்வீங்க, நீங்களாக கால்குலேட் பண்ணி என்ன செய்வீங்க, சொல்லிடுவீங்க, என்னை ஏமாத்திடுவீங்க. சொல்ல மாட்டேன். சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் என்ன செய்வேன். அதுக்கு பிறகு பாருங்க, நிறைய தரிசனங்களை பார்க்கிறார். தானியேல் கண்டதான தரிசனம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் அவர் என்ன செய்யறார் சொல்றார். பல கடைசி காலத்துல உலகத்தினுடைய முடிவு காலத்துல நடக்கக்கூடிய யுத்தங்களை பற்றி என்ன செய்யறாரு சொல்றார். சோ அந்த தரிசனங்கள், அந்த தரிசனம் என்ன செய்யணும் இருக்கணும். நம்மை குறித்ததான தரிசனம், நம்முடைய பட்டணத்தை குறித்ததான தரிசனம், அடுத்து ஆண்டவர் என்ன செய்ய போறாருங்கிறது என்ன செய்யணும் தெரியணும். ஆண்டவர் சில சோதமையும் குமாரவையும் நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போறேங்கிறத கர்த்தர் என்ன செய்யற ஆபிரகாம்கிட்ட பேசுறார்.
அந்த பட்டணம் அழிக்கப்பட போகுதுங்கிறது முன்கூட்டியே ஆபிரகாமுக்கு என்ன செய்யுது தெரியுது. அப்ப நம்ம தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும், தேவ தரிசனங்களோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்ய போறாருங்கிற காரியத்தோடு கூட என்ன செய்யணும், இணைக்கப்பட்டிருக்கணும். எலிசா தீர்க்கதரிசிட்ட சூனேமியால் வர்றா. தூரத்துல வர்றதை பார்த்தோன்னா எலிசா தீர்க்கதரிசி கேசிட்ட கேட்கிறார், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி என்ன செய், வருகிற சுகந்தானான்னு என்ன செய் விசாரிங்கிற. அவ சுகந்தான் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு என்ன செய்யறா, வந்துகிட்டே இருக்கிறா. அவங்ககிட்ட குழந்தை வேணும்னு கேட்டனா அப்படிங்கிறப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, கேஎஸ்சி அவளை தடுக்கிறதுக்கு பாக்குறாரு. சொல்றாரு, விற்று துக்கமுகமா இருக்கிறா, அவ வீட்டுல நடந்த காரியத்தை கர்த்தர் என்கிட்ட என்ன செஞ்சிட்டாரு, மறைச்சிட்டாரு அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அங்க ஒரு காரியம் நடந்திருக்குது, சூனேமியாளுடைய வீட்டுல ஒரு காரியம் நடந்திருக்குது. அவளுடைய புள்ள என்ன செஞ்சு மறிச்சு போச்சு. புள்ள மறிச்சு போனத சூனேமியால் சொல்றா, ஐயோ இப்பதான் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எலிசா சொல்லல. கர்த்தர் ஏன் இதை என்கிட்ட முன்னாடி சொல்லல, அவர் என்கிட்ட சொல்லாம என்ன செஞ்சிட்டாரு, மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு பிறகு ஜெபம் பண்றாரு. அந்த புள்ள மேல போய் விழுந்து என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. அந்த புள்ள எழுந்து தும்மி திரும்ப என்ன செய்யுது. அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் தேவனோடு கூட கனெக்ட் ஆயிருந்தாங்க பாருங்க. அவர் கர்த்தர் தான், ஆனா அவர் செய்யறது ஏன் என்கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லிட்டுல அவர் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் தேவனோடு கூட என்ன செஞ்சாங்க, கனெக்ட் ஆகி இருந்தாங்க. அதுவும் எலிசா வீட்டுல இல்ல, சூனேமியால் வீட்டுல நடக்கக்கூடியதான காரியத்தை குறித்து. அந்த அளவிற்கு தன்னுடைய தேசத்துல என்ன நடந்தாலும் சரி, தன்னுடைய பட்டணத்துல என்ன நடந்தாலும் சரி, தன்னை சார்ந்திருக்கக்கூடியதான குடும்பங்கள் என்ன நடந்தாலும் சரி, அதை குறித்து கர்த்தர் தனக்கு என்ன செய்யணும், வெளிப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆகி இருந்தாங்க அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எப்பொழுது அந்த சோதோமின் ராஜா 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் அந்த யுத்தம், அந்த யுத்தத்துல அந்த ஆபிரகாமோடு கூட இருந்தவர்கள் போய் என்ன செய்யறாங்க, யுத்தத்துல ஜெயிச்சு ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு வந்தாங்க. சோதோமின் ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் எனக்கு கூட மற்ற எல்லா காரியங்களும் என்ன செய், நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல, ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையினுடைய வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். கையை தூக்கிட்டு நிக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என் கையை பார்க்கட்டும். சோதோமின் ராஜா என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒன்னையுமே நான் என்ன செய்யல, எடுக்கல. அத அவர் செஞ்சப்போ சோதோமின் பொருட்களில் ஒன்றையும் தொடாமல் அவர் வெறுமையான கரங்களை வானத்துக்கு உயர்த்தினப்போ கர்த்தர் தரிசனமாய் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் எனக்கு எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்திருந்தாருன்னு வைங்களேன், தேவ தரிசனத்தை இழந்து போயிருப்பார். கர்த்தர் பேசியிருக்க மாட்டார், கர்த்தர் தரிசனம் ஆகியிருக்க மாட்டார். கையை உயர்த்தின உடனே ஆண்டவர் இறங்கி என்ன செய்யறாருன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் என்ன செய்யறார், பேசுறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா என்ன செய்யறேன் இருக்கிறேன். சோ ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, தரிசனங்களை என்ன செய்வார்னா கொடுப்பார். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னாகமம் 12:6. என் வார்த்தைகளை கேளுங்கள்,
உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட கூட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் என்ன செய்றேன், பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். இது தரிசனத்தை விட ஒரு அடுத்த படி. மோசே ஆண்டவருக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் க்ளோஸரா இருந்தார் அப்படின்னு என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பேசுறது யாருன்னு கேட்டார்னா ஆரோனும் மிரியாமும். எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையோ அப்படின்னு என்ன செய்யறாரு கேட்கிறாரு. பாருங்க, ஜனங்கள் பேசுறாங்கிறது வேற. இங்க மிரியாம் ஆரோன் என்ன செய்யறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யார பேசுறாங்க, மோசையை பேசுறாங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரா, ஏன் எங்களை கொண்டு பேசலையா, நாங்க தரிசனம் பார்க்கலையா, நாங்க சொப்பனம் பார்க்கலையா, நாங்க பார்க்காத தரிசனமா, நாங்க பார்க்காத சொப்பனமா அப்படின்னு பேசுறப்ப ஆண்டவர் சொல்லாரு, சரிதான்பா நீ சொல்றது சரிதான். எப்படி சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்துல அவங்க கூட என்ன செய்வேன், பேசுவேன். ஆனா மோசே அப்படி இல்லை. மோசேக்கும் ஆரோனுக்கு என்ன வித்தியாசம், மோசேக்கும் மிரியாமுக்கும் என்ன வித்தியாசம்னா, உங்ககிட்ட எல்லாம் நான் தரிசனத்துல பேசுவேன், சொப்பனத்துல பேசுவேன். மோசேட்ட முகமுகமா என்ன செய்வேன், பேசுவேன். பிரத்யட்சமா என்ன செய்வேன், பேசுவேன். அவன் கர்த்தருடைய சாயலை என்ன செய்யறான் பார்க்கிறான். நீ பார்க்கல, தரிசனத்துல சொப்பனத்துல பாக்குற. ஆனா மோசே அப்படி அல்ல, அவன் கர்த்தரின் சாயலை என்ன செய்யறானா பாக்குறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. சோ இத பேசி முடிக்கிறப்போ மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை என்மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். சோ ஆரோன் திரும்ப அங்க மிரியாமுக்காக என்ன செய்யறாருன்னா ஜெபம் பண்றாரு. மோசையை ஒருத்தரும் என்ன செய்யலைன்னா விட்டு வைக்கல வனாந்தரத்துல. ஆனா மோசையை பேசின ஒருத்தரையும் கர்த்தரும் என்ன செய்யல, விட்டு வைக்கல. எப்பெல்லாம் யாரெல்லாம் மோசைக்கு விரோதமா பேசினாலும் எல்லாரும் மேலேயும் கர்த்தருடைய கோபம் பற்றி இருந்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். காரணம் என்ன, மோசைக்கு வழக்காடுறதுக்கு வேற யாரும் இல்லை. ஒரு கட்டத்துல அவங்க பேசுனாங்க, இவங்க பேசுறாங்க, மோசையை ஆரோனும் பேசுறாங்க, மிரியாமும் பேசுறாங்க. அப்படிலாம் வர்றப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் மோசைக்கு பட்சத்துல நின்னது யாருன்னா கர்த்தர். கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நின்னார். அதுல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா முகமுகமாய் பிரத்யட்சமாய் என்ன செய்யறாருன்னா மோசையோடு கூட பேசினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கிறோம், இதெல்லாம் நம்ம ஏன் இது பண்றோம், இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் கத்துக்கிறோம் அப்படின்ட்டு இல்லாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். மோசையோடு கூட பேசினது போல என்னோடு கூட பேசுங்க, முகமுகமா பேசுங்க, பிரத்யட்சமா பேசுங்க. ஆண்டவர் சமூகத்துல தாகத்தோடு வாஞ்சையோடு என்ன செய்யுங்க, போய் என்ன செய்யுங்க, உட்காருங்க. வேதத்தை என்ன செய்யுங்க, நேசிங்க. வேதத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. வேதத்தை வாசிச்சு தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு அர்ப்பணத்தோட உட்கார்ந்து பாருங்க. கர்த்தருடைய நடத்துதல் என்ன செய்யணும் தெளிவா தெரியும். ஆண்டவர் ரொம்ப அழகா என்ன செய்வார்னு நடத்துகிறத என்ன செய்யும் தெரியும். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தரிசனங்களை அடைவார்கள். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு அவங்க எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை கொடுங்க. அவங்களுக்கு விஷன் என்ன செய்யுங்க கொடுங்க. அவங்க என்ன பண்ணணுங்கிறதான தரிசனத்தை கொடுங்க. அவங்க எதிர்காலம் என்னங்கிறதான தரிசனத்தை கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் தரிசனங்களை பெறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளோடு கூட தேவன் இடைப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளைங்க தேவ தரிசனத்தை பார்க்கட்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எங்க இளம் பிராயத்துல இருந்தே நாங்க கர்த்தருக்குள்ள என்ன செய்யட்டும், வளரட்டும், தேவ சத்தத்தை கேட்கட்டும். ஒரே மனுஷங்களுடைய சத்தத்தையா கேட்கிறோம்? பல இறைச்சல்களை நாங்க என்ன செய்யறோம், கேட்கிறோம். இதையெல்லாம் தாண்டி ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கட்டும், தரிசனங்களை பார்க்கட்டும், சொப்பனங்களை பார்க்கட்டும். தானியேலை போல 10 மடங்கு சமத்தர்களா எங்களை மாற்றுங்க. உட்காரணும். ஒரு நிலையான ஜெப வாழ்க்கை இருக்குமானால் தேவ தரிசனங்கள் என்ன செய்ய முடியும்? கொர்நேலியு ஏன் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார்? ஒரு புறஜாதிய மனுஷன். உன் தான தர்மங்களும் உன் ஜெபங்களும். கொர்நேலியு புறஜாதிய மனுஷனா இருக்கலாம், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிரேயர் லைஃப் அவன்கிட்ட இருந்துச்சு. அவனுக்கு ஜெப வேலைங்கிறது ஒன்று இருந்துச்சு. அந்த 9ஆம் மணி வேலை அப்படிங்கிறது ஒரு ப்ரேயர் டைம். போய் உட்கார்ந்து என்ன செய்யறார், ப்ரேயர் பண்றார். தேவதூதர் என்ன செய்யறார், ஆண்டவர் தேவதூதரை அனுப்புறாரு. இந்த டைமுக்கு அவன் ப்ரேயர் பண்றதுக்கு போவான், என்ன செய், நீ போய் பாருன்னு சொல்றாரு. நம்ம எந்த டைம் ப்ரேயர் பண்ண போவோம் நமக்கே தெரியாது, நம்ம எந்த டைம் ப்ரேயர் பண்ண போவோம்னு அவருக்கே தெரியாது. அதனால அவர் யாரையும் அனுப்புறது இல்லை. ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரேயர் டைம் இருக்குமானால் தேவன் நிச்சயமாய் நம்மை சந்திப்பார். ஆமென், அல்லேலூயா. சகரியா பூனனை குறித்ததான ஒரு காரியத்தை கேட்டேன். அவர் கப்பல் படையில் வேலை பார்க்குறார். கப்பல் படையில் வேலை பார்க்குறப்போ 2 வீலரில் தான் போயிட்டு வருவார். அப்படி போயிட்டு வர்றப்போ அவருக்கு வந்து ஒரு சைக்கிளில் போகலாமே அப்படின்னு தோணுச்சு. சைக்கிளில் வாங்குறாரு. சைக்கிளில் முன்னாடி ஒரு வசனம், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அப்படின்னு என்ன செய்கிறாரு, எழுதுறாரு. பின்னாடி இன்னொரு வசனத்தை என்ன செய்கிறாரு, எழுதுறாரு. அந்த கேப்டன் வந்து என்ன செய்யறாருன்னா கூப்பிட்டு சொல்றாரு, இந்த வசனத்தை பார்த்த உடனே நீ கப்பல் படைக்குள்ள இந்த சைக்கிள் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற. அவருக்கு புரியல. சரி பரவாயில்ல சொல்லிட்டாங்க, சரி பரவாயில்ல நான் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க கிட்ட கேட்டாங்களா, சைக்கிள்ல வருவியே, சைக்கிள் என்னாச்சு அப்படிங்கிறப்போ அவர் சொன்னாரா, இல்லை நான் சைக்கிளில் வசனம் எழுதியிருந்தேன், அதனால என்னை கொண்டு வரக்கூடாதுன்னு கேப்டன் சொல்லிட்டாரு. அப்படியா, என்ன வசனம் அப்படின்னு சொல்லி கேட்டுறேன். உடனே அவர் இந்த 2 வசனம், உடனே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு எழுதுனேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படியே அந்த கப்பல் படை தளத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் என்ன செஞ்சாரா, சுவிசேஷத்தை சொன்னாராம். ஏதோ ஒரு இதுல என்ன செஞ்சாரு, எழுதியிருந்தார். சைக்கிளில் வந்திருந்தா கூட, சைக்கிளை நிறுத்தியிருந்தா கூட அத்தனை பேர் என்ன செஞ்சிருக்க மாட்டான், பார்த்துருக்க மாட்டான். சில நேரங்கள்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆண்டவர் ஒரு காரியத்தை இது பண்றாரு. சகரியா பூனனை பொறுத்த வரைக்கும் அந்த வசனத்தை எழுதணும்னு தோணுன உடனே எழுதினார். அதை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செஞ்சிட்டார். தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படி ஆரம்பிச்சா சின்ன சின்ன காரியங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கண்கள் மூடி ஜெபிப்போம்.